ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம். நான் காலையிலே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டு மட்டன் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி சொன்னால், அம்மா எனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு விடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குண்டாங்க. சரி, அவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலான்ட்டு அதனால் வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி பிரியாணி ரெசிபி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலையிலே எழுந்திரிச்சு நான் சாப்பாடு சூடாக வச்சுட்டேன் பாருங்கள். சூடாக சாதம் வச்சு இங்கே வந்து ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சு மட்டன் கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. சின்ன வெங்காயம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மட்டன் கிரேவிக்கு வந்து பையன் வந்து மட்டன் பிரியாணி செய்யுமானோடனே சரி மட்டன் வந்து நான் வேக போட்டுட்டேன். வீடியோ எடுக்க முடியல, சரி செஞ்சிடும் சீக்கிரம்னு பார்த்தேன். அதனால் சரி வீடியோவும் எடுத்துலான்ட்டு 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா 1 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் மட்டனை. இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி மட்டன் வறுவல் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு கறி. ஒரு 6-7 விசில் விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு வந்து நம்ம மட்டன் பிரியாணி தவிச்சுட்டேன். இங்கே ரசம் நல்லா அரைச்சி விட்டு ரசமும் வச்சுட்டேன். சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சேன், வறுவல் மட்டும் பண்ணி கொடுத்துடலான்ட்டு தம்பி பிரியாணி கேட்கவும் சரி பிரியாணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இப்போ கடாய் வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரமும் வச்சாச்சு. இங்கே அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இங்கே சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்க வேண்டாம். கழுவிட்டு அப்படியே வச்சுட்டா போதும், நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம். ஊற வச்சோம்னா ரொம்ப குலைவாயிருது. இப்போ வாங்க ரசம் இதுக்கெல்லாம் டைனிங் டேபிள் தூக்கி வச்சுட்டு இப்போ அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் நெய் ஊற்றினா ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றல, கடல் எண்ணெய் மட்டும் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிரியாணி அரைச்சி வச்ச மசாலா முடிஞ்சு, அதனால் பிரியாணி பொடி வாங்கிட்டு செய்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருள் தான். சோம்பு, நான் 3 கிராம்பு, 1 துளி பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது மட்டும் தான் போட்டு செய்ய போகிறேன். ஏன்னா பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்துட்டு அந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு செஞ்சிடலாம். பிரியாணி மசாலா முடிஞ்சு நீ டீ மாட்டுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா 2 மாதம் ஆச்சு நம்ம ஜாமான் வாங்கி எல்லாம் முடிஞ்சு. அடுத்து டீ மாட்டுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயும்குள்ளே இதை போட்டுருங்க, ஏன்னா கறிக்கணும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் காயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும், ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா கை விட்டு நல்லா கழிஞ்சிடணும். அரிசியை வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம்னா அது வந்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா ஊறிடும். அரிசி வந்து நல்லா ஜீரக சம்பாரி டீ மாட்டில் வாங்கினேன். நல்லா வாசமாக இருக்கும் இந்த அரிசி பாருங்கள். சூப்பராக நல்லா 2-3 தடவை கழுவிடணும். நல்லா கை விட்டு இப்படி பிசைஞ்சு கழுவிடணும். இப்போ அந்த எண்ணெய் ஸ்பைசஸ்லாம் நம்ம பொரியலுக்குள்ள அதை கழுவி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊறிக்கணும். அதுமாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கீங்க, அம்மா நீங்கள் செய்கிற ரெசிபி எல்லாமே சூப்பராக இருக்குன்றீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னதுக்கு நம்ம செஞ்சு பார்த்தோம்மா, செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ போடுங்கம்மா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காகவே நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போ நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடலாம். சோம்பு எல்லாமே போட்டுருந்தேன் பாருங்கள். அந்த பட்டை இதுக்கெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்துடலாம். இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு கொஞ்சம் வச்சிடலாம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கரண்டி வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது நம்ம சேர்க்கணும். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இருந்தாலும் நம்ம எல்லாமே சேர்த்து விட்டுறலாம். நல்லா இதில் எல்லாம் வதங்கட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிருக்குது. இருந்தாலும் இதில் நம்ம எல்லாமே சேர்த்து விட்டுலாம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் வேகமாக செஞ்சிடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது நல்லா ரெட்டிஷாக இருக்கும் பிரியாணி வந்து. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா நல்லா வதங்கிடும். 1 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காது, அதனால் உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டாச்சு, அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். ஏன்னா மல்லித்தலை கம்மியாக புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, புதினா சேர்த்துக்கலாம். மல்லித்தலை விலை எச்சாகிடுச்சான், அதனால் மல்லித்தலை விலை கம்மி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 5 ரூபா இந்த மல்லித்தலை. அதனால் மல்லித்தலை கொஞ்சமாக இருக்கிறதுனால மட்டன் கிரேவிக்கு வேணும்.
இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் மட்டன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சட்டி தூக்கி இந்த பக்கம் வச்சாச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் கிரேவி பண்ணிடலாம். மட்டன் வறுவல் சூப்பராக, மட்டன் சுக்கா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொரியும் வந்து இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால இந்த மட்டன் கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இந்த பூண்டு வந்து லாஸ்ட் நம்ம தட்டி சேர்க்கணும். அதனால தான் நான் பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவேன். கடைசியில் வந்து இந்த பூண்டு போட்டு நம்ம தட்டி நல்லா லாஸ்ட் இறக்கும்போது போட்டோம்னா ரொம்ப ஜீரகமும் பூண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி வந்து. இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டனில் வேக வச்சுருக்கோம், தண்ணியும் சேர்க்கணும், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம பிரியாணி பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடணும். நல்லா வதக்கிடணும். பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துட்டு மட்டன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வச்சு இன்றைக்கி செய்கிறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து தயிர் சேர்த்துடலாம். இதுலேயும் பிரியாணி மசாலா போட்டுவிட்டு தயிர் சேர்த்துடலாம். தயிர் போட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்க்கணும். நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி கறிக்கிறோம். இப்போ வந்து நம்ம மட்டன் இங்கே வச்சுருக்கிற மட்டனை இதில் கொஞ்சம் பாதி எடுத்துடலாம். பாதி எடுத்து நம்ம பிரியாணி சேர்த்துட்டு நல்லா எலும்பாக எடுத்துடலாம். மட்டன் சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. எல்லாம் ஆடாக இருக்கும்போது நல்லா சூப்பராக வெந்துருச்சு மட்டனு. பிரியாணிக்கு கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம வறுவல் செய்கிறதுனால பிரியாணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த மட்டன் நல்லா வெந்துருச்சு, பூவாட்டை வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்குறப்போ நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த மட்டனை சேர்க்கணும். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா எல்லாமே நம்ம போட்டுடலாம். இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மட்டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணிக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா மட்டனும் வெந்துருச்சு, எல்லாம் வதக்கி விட்டுதும் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கழுவி ஊற வைக்கல, அப்படியே வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதில் வந்து நான் எவ்வளோ தண்ணி வைப்பேன்னா 3 டம்ளர் வைப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். 1க்கு 1.5 வைப்பேன். இருந்தால் கொஞ்சமாக அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கனால தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போதும். ஏற்கனவே நம்ம மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம உப்பு எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பு பற்றலாம், நான் உப்பு போட்டுடுறேன். இப்போ மேட்டாப்பில் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம். மல்லி சேர்க்கவே இல்லை, மல்லியும் புதினாவும் சேர்த்துடலாம். ஏன்னா மல்லித்தலை கம்மியாக இருக்கிறதுனால நான் மல்லித்தலை லாஸ்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக மல்லித்தலை, இப்போ கொஞ்சமாக புதினா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சா மட்டன் இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி அலசி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வேக வச்சு பசங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்து சீரகம் போட்டு கொடுத்தாலுமே அந்த வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆறும். இந்த மட்டன் தண்ணியில் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நம்ம கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுறலாம். வேறு எதுவுமே சேர்க்கணும், இவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதை மட்டும் தான் சேர்ப்பேன், வேறு எதுவுமே இப்போ அரைச்சி சேர்க்கலை. லாஸ்ட்டு இறக்குறப்ப பூண்டு ஜீரகம் மட்டும் தட்டி சேர்ப்பேன், அவ்வளோதான். இதே நல்லா ஜம்முன்னு ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து இந்த கிரேவி வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டு. இப்போ நம்ம பிரியாணியை பார்த்துடலாம். இப்போ பிரியாணி பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு ஓரமாக இருந்து இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்ம மட்டன் கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் வறுவல் பண்ணோம்னா ரொம்ப சுக்கா மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு. ஏன்னா நம்ம அரைச்ச கரம் மசாலா அப்படி நான் எல்லாமே சேர்த்து இறப்பேன், அதனால் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு இந்த மாதிரி மேட்டாப்பில் தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் சீரகம் சேர்க்கணும். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த பூண்டு சேர்க்குறதுனால லாஸ்ட்டு நல்ல மணமாக இருக்கும், நல்ல மணமாக ஊருக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுருள வதக்கிட்டோம்னா இது மட்டன் சுக்கா. இந்த மாதிரி பக்குவத்தில் இறக்கிட்டோம்னா பாருங்கள், பக்கத்தில் வந்து காட்டுத்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மட்டன் ரொம்ப நாளாச்சு மட்டன் எடுத்து, அதனால் இன்றைக்கி காலையிலே போய் எங்கள் வீட்டுக்காரர் மட்டன் எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து சமைக்க லேட்டாச்சு, அதனாலே காலையில் எடுத்து கொடுக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்படின்னாரு. சரி பசங்களாம் வீட்டில் இருக்குன்னா அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தாத்தேன். அதனால் இன்றைக்கி காலையிலே மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ரசம், சாப்பாடு எல்லாமே வச்சுட்டேன். திட்டிட்டுருக்காரு, அவங்களுக்கு வேலை டைம் ஆயிடுச்சு. என்னை எந்திக்கிறதே இப்போது லீவுனால லேட்டாக ஆயிடுது, வேலைக்கு போயிட்டு வரதுனால. அதனால் சரி சீக்கிரம் செஞ்சுட்டு அவங்களையும் தாட்டி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நமக்கு ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். நம்ம மல்லித்தலை சேர்க்கலை, மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி வச்சு முடிச்சாச்சு. எல்லாமே டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மட்டன் பிரியாணி பார்த்துடலாம். சூப்பராக நமக்கு மட்டன் பிரியாணி பாருங்கள், நல்லா பொலன்னு சீரக சம்பா அரிசியில் வந்து நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்க. கரெக்டாக இருக்கும், பக்குவமாக வச்சுருக்கேன். இந்த தடவை வந்து இல்லாட்டி எப்படினாலும் கொஞ்சம் சொதைப்பிடும் எனக்கு, இந்த தடவை பரவாயில்ல, அந்த அளவு பக்குவமாக வச்சாச்சு. இப்படி ஓரத்துலேருந்து எடுத்து விட்டுறணும். நல்லா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி, நல்லா சீரக சம்பா மணத்தோட ஜம்முன்னு. இங்கே மட்டன் கிரேவி, நல்லா மட்டன் கிரேவிக்கு இந்த மட்டன் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இங்கே நல்லா ரசம், இங்கே ஒயிட் ரைஸ் காலையிலே வச்சுட்டேன். இங்கே வந்து தயிர் பச்சடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். சூப்பரான அட்டகாசமாக சாப்பிட்றது கூட இப்போ டைமில் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம வீடியோ முடிச்சு விட்டுலாம். நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.